நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் பல இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 4 மாவட்டங்களில் மிக கனமழையும் 72 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பல இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகடலோர மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது என்றும், நாளை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும், தமிழக கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு, குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் இன்று வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையானது 47 சென்டிமீட்டர் அளவு பதிவாகியுள்ளது. இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 16% அதிகம். தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 12 மணி நேரத்தில் வலுவிழக்க வாய்ப்புள்ளதாகவும், அடுத்த 24 மணி நேரத்திற்கு பரவலாக மிதமான மழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கடந்த 30ஆம் தேதி ஃபெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழைநீர் தேங்கியது. சாத்தனூர் மற்றும் தென்பெண்ணை ஆறுகளில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்து புதுவை, பாகூர், நெட்டப்பாக்கம், மணவெளி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக சாத்தனூர் அணையின் நீர் திறப்பு அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாயத்தை தொடர்ந்து புதுச்சேரி கரையோரம் இருக்கும் நோனாங்குப்பம், என்ஆர் நகர் பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.